ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஸ்மார்ட் மசாலாவில் இந்த பேபிக்கான வாங்கியிருந்தேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்டான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவை பேபிகார்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்போ கார்னை டிப் பண்ணுறதுக்கு பேட்டர் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் பஜ்ஜி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிளேட் எடுத்து 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் சால்ட், அப்புறம் 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் கட்டியும் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்ச அந்த பேபிக்கான சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி உங்கள் அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பேட்டர் செஞ்சு வச்சோம்லாம் அதில் இந்த சுட்ட பேபிக்கார்னை நம்ம நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு இந்த இது நம்ம ரவா இதெல்லாம் பண்ணி வச்சது இது க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காண்டி இந்த 2லேயே டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சிடணும். அவ்வளோதான் வேலை. முதல்ல பேட்டரில் டிப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ரவாவில் டிப் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாக நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க ரெசிபி. இதோட மைனீஸ், கெச்சப் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாஸை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் இதை மழை நேரத்தில் பண்ணோம். மழை நேரத்துக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள்.